சாமி இருங்க சாமி, எதுக்கு சாமி வந்தீங்க? யாரு சாமி நீங்கலாம்? ஐயோ, கட்டுறதுக்கு மாற்ற திஷ்டி பொம்மையாட்டமா இருக்கிறீங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? வாடா கேமரா தெரியுமா? வாடா கேமரா. சாமி பல்லு எத்தனை வருஷம் சாமி அவரு பல்லு வரைக்கும்? பெருத்த உருவம், அகண்ட மார்பு, நிகண்ட முடி, கோர முடிகளும், கோடாலி பல்களும், கோழிப்பட்ட கண்களும் படைத்த நாங்கள் யாரு? பெயர் என்ன? யாருங்க? குலத்தை சேர்ந்தவர்கள். நீங்க 4 பேர் ஒரே மாதிரி வந்திருக்கீங்களே, எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது? நாங்களை பார்த்தால் சாமி பயம் போல் தெரிகிறது. சாமி யார் சாமி? கோடியடி குமரநாட்டம் வந்திருக்கிறாரு. யார் சாமி நீங்க? ஏறு கலப்பியாட்டம். யாரு சாமி நீங்க? சாமி எல்லாம் கீழே உனது எல்லாம் போடும். பொறுத்தது போதும் பொங்கி எழுங்க மிஸ்டர் ஆனந்தன். அரக்கர் குலத்திலே பிறந்த எப்படி அரக்கர் குலத்திலே பிறந்த நெஞ்சம் படைத்த அம்மா எங்க சாமி? உங்க அம்மா பார்த்தா சாமி மொத்தம் கொடுக்க மாதிரி இருக்குது. ஆமா சார், ஆனா உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். ஊர்ல நம்ம மணியாரம்பாளையத்துல யாராவது பெருமையா பேசுறேன். எடுத்து சொல்லு. யாராவது புதுசா காங்கிரீட் வீடு கட்டினீங்கன்னா இவள 4 பேரையும் நிக்க வச்சு எப்படி நல்லா குச்சி எடுத்து பூரா சீவி 4 குச்சி கரெக்டா நின்ன 4 குச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பூரா சீவிக்காங்க. இவங்க 4 பேரு குழாயிலையும் குத்தி தூக்கிட்டு போய் அந்த கட்டடத்து மேல உட்கார வச்சுட்டீங்கன்னா ஒரு கட்டடம் ஒடியாது, ஒரு செங்கல் சரியாது, ஒரு பெயிண்ட் வெளுக்காது. அப்பேற்பட்ட திஷ்டி மூஞ்சி சரியா இருக்கு சாமி. பயமா இருக்கு. அப்பேற்பட்ட இறக்கம் இல்லாத அசுரர் குலத்துல பிறந்த என்னுடைய ஹீரோ கும்பகாசூரன். ஹீரோ கும்பகாசூரன் யாரு? மூர்க்கதனம், முட்டாள் குணம், காட்டிலே திரியக்கூடிய மிருகத்தை போன்ற உருவத்தை படைத்தவன். யாருக்கு அடங்காப்பட்டாரி புகழ் பெற்ற மாபெரும் பலசாலி பதாபிசூரனுக்கு கருத்த மேரி கருத்த மேரி பெருத்த உடல் அகண்ட மார்பு நீண்ட கரங்கள் என்னுடைய வீரோ சிங்கமகாசூரன். சிங்கமகாசூரனுக்கு
அப்படி அசுர குலத்துல பிறந்த தொலைச்சு கட்டி விடுவேன். நீங்க எல்லாம் இவர்தான் உங்க அண்ணனா? அப்பா அப்பா ஆமாண்டா. அப்பாவா? அப்பண்டா. அப்பண்டா அப்பண்டா. அப்பண்டா எங்க அப்பா என்ன பெத்தவனே. அப்பா அப்பா நீங்க? நான் மகன் மவன்டா 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 நீங்க மகன்கள். எங்க அப்பா அப்பா நாங்க வாழ்ந்து வரக்கூடிய சாம்ராஜ்யம். உங்களுடைய சாம்ராண்டி சாம்பிராண்டியா சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் உங்களுடைய நாடு எங்க இருக்கிறீங்க? ராஜபுரி பாலம் செய்யறோம். சொல்லுங்க சாமி. கோட்டை என்ன கோட்டை சொல்லுங்க. நாங்க இருக்கக்கூடிய இடம் ரத்னாபுரி கோட்டை. கோட்டை என்ன பூரி? ரத்னாபுரி. என்ன ரத்தனக்கா கோட்டையா? ரத்னாபுரி கோட்டை. ரத்னாபுரி கோட்டை. ரத்னாபுரி கோட்டையை ஆண்டு வரக்கூடிய நீங்க தலைவரோ வாதாபியசுரன், கும்பகாசுரன், நந்துமகாசுரன், பார்க்கடலிலே ரத்தனத்தினாலவே மாளிகை. ரத்தனத்தினாலவே ஒரு மாளிகை. கடலுக்கு மேல 4 பக்கமும் 4 வாசப்படி. வாசப்படி. ஆமா ரைட்டுங்க. ரத்தனத்தினால் கோட்டை அமைத்து 4 வாசப்படி. 4 வாசப்படிக்கு 4 காவலாளிகள். ரைட்டுங்க. முதல் வாசப்படிக்கு எங்களுடைய நாட்டுக்கு முதல் வாசப்படி காவலாக இருக்க யாரு? நண்டுமகாசூரன். இந்த கண்டாரோலி பையன். படைத்தளபதி தொடர்ந்துகிட்டே இருப்பான். எதிரி கூட்டம் யாராவது உள்ள வந்தா இடத்த நிக்க மாட்டான். அப்படி அவன் தலையை கொய்து அவன் அதாவது சவத்திலே கொண்டு விடுவான். அதனால நண்டுமகாசூரன் இப்படி எல்லாம் ஒவ்வொரு வாசப்படிக்கும் ஒவ்வொரு காவலாளியை வைத்து எங்க அப்பா அந்த ரத்னாபுரி கோட்டைக்குள்ள நாங்க எங்க அப்பாவுக்கு ஏகப்படிவிட வேலை செய்வீங்க. எங்க அம்மா சொக்கக்கண்ணி. உங்க அம்மா சொக்கக்கண்ணி. என்ன கண்ணி? சொர்க்கக்கண்ணி. அப்படி சொக்கக்கண்ணியா இருந்தாலும் எங்க அம்மா ஒரு நாளைக்கு பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன். புத்திரியடா அழகு படைத்தவள் அருமையா இருப்பா. அப்படி நாங்க அதாவது ரத்னாபுரி கோட்டையிலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் பல பல சேனைகளோடு வாழ்ந்து வர்றோம். நீங்க ஏங்க உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்கிறார்களா? என்ன இருக்கிறார்கள். எதிரி இல்லாத வாழ்வு இருட்டு வாழ்வு. ஆமா அந்த தேவ பூச்சிகள். புடியா? ஆமாடா. சரிங்க. தேவ குலத்திலே பிறந்தார்களே அந்த தேவர்கள் அத்தனை பேருமே எங்களுக்கு கெட்ட விரோதிகள் தான். விரோதிகள் தான். தேவர்கள் எல்லாம் எங்களுக்கு
அந்த தேவலம் அடிக்க வேண்டும் என்று நான் எப்படி வரத்தை பெற்றவன்? எப்படி? அதாவது இப்புவலையில் குழந்தையாகப்பட்டது ஜனனமாகி பிறந்தான். சரி, குழந்தையாகப்பட்டது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆமா கூடி கலந்தால் ஒரு பெண்ணுடைய அங்கத்திலே இருந்துதான் குழந்தை பிறக்கும். ஆமாங்க. ஆனால் பெண்ணுடைய அங்கத்திலே பிறந்து வந்த எந்த ஒரு குழந்தையும் அழிக்க கூடாது அப்படி என்ற மாபெரும் வரத்தை பெற்றவன் நீங்க. ஆமா, ரைட்டுங்க. என்னை கொல்லவோ வெல்லவோ யாராலும் உலகில் இன்னும் யாருமே பிறக்கல இன்னும். ஆமாண்டா, ரைட்டுங்க. அப்படின்னு நினைத்துக் கொண்டிருந்தோம். சரிங்க. ஆனா நேற்று தினத்தில் நேற்று நடந்தது என்னன்னு தெரியுமா? என்ன சாமி நடந்தது தெரியுமா? தெரியாது சாமி. அப்படியா? ஏனென்றால் இந்த தேவ பசங்கள் ஆமா தேவாதி தேவல் அனைவற்ற பேர்களும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த அதாவது வாதாவி கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக அதாவது எரியும் வேள்வி அக்னி வேள்வியிலே ஒரு அக்னி பாலகன் மண்ணி என்ற ஒரு அதாவது குழந்தையை பிறக்க வைத்திருக்கிறார். ஆமா, சரிங்க. திருலோகத்தை ஒரு வெடிப்பொழுதுக்குள் சுற்றி வரக்கூடிய மகாமுனிவனாகப்பட்டவன் சரிங்க எங்களிடம் தூதுக்கு வந்தான். நாரதன். சரிங்க. மண்ணிற்கு பிறந்து விட்டார்கள், உங்களோடு எதிர்த்து சமர் செய்வதற்காக எத்தனைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்று வந்து தூதுக்கு வந்தான். கண்ணி என்னடா அந்த சாம்பல்ல பிறந்த பசங்க கேடுகட்ட அயோக்கிய பசங்க. நாய்க்கு பெயர் முத்து மாலையா, விளக்கமாத்துக்கு பெயர் பட்டு குஞ்சமா. கேடுகட்ட அயோக்கிய பசங்க நெருப்புல வந்தவங்களுக்கு அதிவீர வண்டியோட பட்ட பேரா. அந்த கேடுகட்ட வண்டிகள் மட்டும் வந்தால் மட்டும் நாங்க பயந்து போவோமா? அன்றண்ட புகழமே அணி அணியாக அணிதிரண்டு வந்தாலும் எங்களை அணு அசைக்க முடியாது. அப்படி போடு சாமி. நாரதன் அதாவது எச்சரிக்கை செய்து போயிருக்கிறான். என்னைக்கா இருந்தாலும் சண்டை போடுவாங்க. நான் இருக்கும் வரை இந்த ரத்னாபுரி கோட்டைக்குள் ஒருவரும் நுழைய முடியாது. உரத்து போது கூட நாட்டை பாதுகாக்கிறதுக்கு போதும் சாமி. திங்கர் சிவத்துல கொரோனா மருந்து வச்சு கொண்டு போடுவோம். அதனால நாரதன் தூது வந்து போனான். அதனால தேவர்களை விட முடியாது அப்படி என்று வாக்களித்தார் எங்க அப்பா. உங்க அப்பா சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு பார்க்கலாம் யாரா வருவான்னு. எதிரி கூட்டம் தலைக்கு மேல் காத்து கொண்டிருக்கிறது என்றால் நம்ம இருக்க வேண்டிய ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் மூந்து பாக்குறேன் சாமி, ஏதோ நம்ம நாட்டுக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறேன் சாமி. சாமி உங்க மேலெல்லாம் சாவு கூச்சி அடிக்குதுங்க, நீங்க செத்து போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா அந்த பிளாடி கண்ட்ரிங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஓ, இவன் இங்கிலீஷ் படிச்சவனா இருக்குது. பிளாடி கண்ட்ரிங்க சரி எங்களை எதிர்கொண்டு வராங்களாம். அவர்களை கண்ணில் கண்டா தூக்கி போட்டு ஜாதா போத விதிக்கணும். நீங்க அரண்மனையில் பதனமாக இருங்க. யாராவது வந்தா உடனே உங்களுக்கு அறிக்கை செய்யறேன். தேவர்களை விட்டால் ஆட்சி இல்லையே யுத்தம் என்று நாரதன் சொல்லிட்டு போயிருக்கிறான். இன்னைக்கு வர்றாங்களா பாத்தறலாம். அக்கறை பேசியும் தூக்கி போட்டு மிதிச்சது போல அந்த சாம்பல்ல பிறந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிச்சா எனக்கு போடுவான். கொடுத்தால் குருடியும் தர குத்துவாளாம். அடிப்பார் அடித்தால் அம்மையும் நகரும். கொடுக்கிற ஒவ்வொரு உதயம் எடுக்கிற ஜென்மத்துக்கு பறக்கக்கூடாது. அயோக்கிய பசங்க வரட்டும். இன்னைக்கு இருக்க வேண்டிய ஜாக்கிரதையோடு இருக்கணும். அந்த சாம்பலாக பிறந்தவனுங்கள கை தனியா காலு தனியா உடல் தனியா தலை தனியா பிச்சு 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 நாங்க 3 பேரும் காச்சக்கு பூச்சக்கு சாப்பிடுறோம். பயப்படாது. அவங்க உள்ள வந்தாதான் நீ கட்டான்னு கட்டிப்ப. அவனை அங்கேயே வாஜப்படியில தலை கட்ட வண்டி முடிக்கிடுவேன். அப்படி சகல தேவர்களும் இதோ காளியம்மனை வழிபட்டு போகணும். காளியம்மனை வழிபட்டு போனா உங்களுக்கே ஜெயம் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதோ காளியம்மனுடைய ஆலயம். இந்த காளியம்மனுடைய ஆலயத்துல காளிகாதேவி வழிபட்டு நாம வேண்டுகிற வரங்களை பெற்று போகணும். அம்மா
காளிகாதேவி அப்பா அடி காளி விடுவிடி காளி காட்டில் ஆடின காளி அப்பா அடி காளி விடுவிடி காளி காட்டில் ஆடின காளி அப்பா எதிர்த்தவனை எதிர்த்தவனுக்கு வல்லவன் என்று சூழத்தால் குத்திடு காளி அப்பைய வணக்க பிறந்தவளை வன பத்திரகாளியால அப்பைய பச்ச கொடவகாரி வனமருள தேவியால அப்பைய சிவப்பு கொடவகாரி அந்த சிவனோட தேவியால அப்பா வணக்கம் வன்னியராஜர்கள் அனைவர்களும் உன்னுடைய பாதங்களுக்கு அநேக கோடி வந்தனங்கள் செய்தோம் தாயே. இருந்துட்டாலும் இந்த காலையில் அழைத்ததோடு உங்களுக்கு என்ன நோக்கம்? அம்மா, இதோ ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய அந்த வாதாபி அசுரன நாங்க சண்டைக்கு போறோம். அதனால அந்த அசுரனை கொல்வதற்காக இனி பக்கத்துல எங்களுக்கு இருக்கணும். ஆமாம் தாயே, வேண்டுகிற வரங்களை தர வேண்டும் அம்மா. இதோ அந்த ரத்னாபுரி கோட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாபி சூரனை ஜெயம் பெற வேண்டுமா? ஆனா உங்களுக்கு நான் ஒரு 3 மந்திர கற்களை நான் தருகிறேன். அதாவது அந்த 3 மந்திர கற்களையும் சமுத்திரத்தில் போட்டால் முன்பற்றி பின் சுரக்கும். அப்பொழுது நீங்கள் அந்த ரத்னாபுரி கோட்டையை அடைவதற்கு அந்த சமுத்திரமாகப்பட்டது வழிவிடும். அப்பொழுது நீங்கள் அந்த ரத்னாபுரி கோட்டையை செல்லலாம். உங்களுக்கு முன்பதாகவே நான் அதாவது மோர்க்காரியாக அவதாரம் எடுத்து அந்த ரத்னாபுரி கோட்டைக்கு நான் செல்கிறேன். செல்லும் பொழுது அந்த வாதாபி சூரனிடம் ஒருவேளை நான் அகப்பட்டால் உங்களுக்கு நான் அபயம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை அடிக்கிறேன். அப்பொழுது வந்து என்னை காப்பாற்றுங்கள். அம்மா, இது முன்னாடி மோர்க்காரி உருவம் எடுத்து ரத்னாபுரி கோட்டைக்கு போறேங்க. உனக்கு ஆபத்து எல்லாம் அச்சமயம் வந்து நிற்போம். நான் சென்று வருகிறேன். அப்படியாகட்டும். இந்த கல்களை போட்டால் சமுத்திரம் முன் வற்றி பின் சுரக்கும்.
ஆதிக்கம் அம்மா நாங்க போய் வருகிறோம். பத்திரமாக போய் பாருங்கள். கல்லை போட்ட உடனே முன்னே நீர் வட்டியது, பின்னே நீர் சுரக்க, இதுவோ நம்மோடு வந்ததல்லவா வேட்டனா? ஐயோ அண்ணா, மந்திரக்கல் முதலிலே ஒரு கல்லை போட்டதும் முன்னாகப்பட்டது சிறந்தது வழிவிட்டது. இரண்டாவது கல்லை போட்டோம், பின்னாடி சுரந்ததன்னா, பின்னே வந்து கொண்டிருந்த வேட்டனாய் வீடு திரும்பி விட்டதன்னா, எங்கள் மனைவிமார்கள் எல்லாம் மாண்டு விடுவார்கள் அண்ணா. அண்ணா சொல்றேன், வீடு திரும்பி விட்டால் நாம எந்த அக்கினியிலே பிறந்தோமோ அதே அக்கினியிலே மாண்டு மடிய வேண்டும் என்று நாங்கள் உத்தரவு செய்து விட்டு வந்தோம். ஐயோ தப்பி பாங்களா, இப்படி செய்து விட்டீர்களே. இருந்தாலும் நம்ம சத்திரிய பரம்பரையில பிறந்து நம்ம மின் வச்ச கால பின் வைக்க கூடாதுடா. நம்ம வம்சம் என்று போனாலும் மின் வச்ச கால பின் வைக்க கூடாது.
என்னடி கணவராகப்பட்ட ஒரு அரண்மனையை விட்டு எதிரிகளை கொல்ல போருக்கு செல்லும் பொழுது எங்களுக்கு அங்கு அடையாளங்கள் எப்படி சொல்லிவிட்டு போனார்கள் தெரியுமா? எங்கள் கூடவே வருகின்ற இந்த வேட்டை நாய் வீடு திரும்பினால் மன்னவன் இறந்து விட்டான், அப்படி என்று நினைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு போனார்கள். இதோ ரத்னாபுரி கோட்டைக்கு சென்ற கணவன்மார்கள் உடன் சென்ற வேட்டை நாய் தனிமையாக வந்திருக்கிறதா? ஆமாம் அக்கா. தங்கா, நீ அழுது புலம்ப வேண்டாம், என் வார்த்தையை கேள். இதோ உன் மாமாவாகப்பட்டவரும் அடையாளங்களை சொல்லி சென்றார். வேட்டை நாய் திரும்பியதோடு நீ மனம் நொந்து கொள்ள வேண்டாம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய அடையாளங்கள் சொல்லி சென்றிருக்கிறார். நாம் அவர்கள் புறப்படும் பொழுது நான் வைத்த சுடர் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நான் எடுத்து வைத்த நிறைய சொம்பில் தண்ணி குறையாம அப்படியே இருக்கிறதம்மா. அக்கா, வாடா மல்லியை பார்த்தாயா? வாடாமல் இருக்கிறது. இத்தனை அடையாளங்களும் அங்க அடையாளங்கள் குறையாமல் இருக்கும் பொழுது வேட்டை நாய் திரும்பி வந்ததனால் இப்படி நீ அழுது புலம்ப வேண்டாம். என் வார்த்தையை கேளுங்கள் அம்மா. அக்கா, 1000 முறைதான் எனக்கு நீங்கள் ஆறுதல் கூறினாலும் என் மனம் மாறப்போவது இல்லை. வன்னியனுக்கு வாக்கப்பட்டவள், அவர்கள் வார்த்தையை நாமல் மீறக்கூடாது. கட்டிய கணவனே இல்லை என்று நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன். கணவனார் சொல் பிரகாரம் நான் அக்கினி தீமூட்டி அந்த அக்கினியில இறங்கத்தான் போகிறேன். பெண்கள் 4 பேரு ஏன் உடனே அக்னி பிரவேசானாங்க? எந்த விதமான புருஷ போகத்தையும் அனுபவிக்காம ஏன் செத்தாங்கன்னா, செத்தாங்க? அந்த காந்த மகாராசி ரிஷியினுடைய பெண்கள் 4 பேரும் வாலிபன் சடைஞ்சு அங்க இருந்தாங்க ஆசிரமத்துல. அப்போ சுக்கராச்சாரியார் போய் அசூர குல குருவாகிய சுக்கராச்சாரியாரு காந்த மகரிஷி உன் பொண்ணுங்களை 4 கூட கட்டிக்கிறேன் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவர் கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. யாரு? காந்த மகரிஷி. அதனால எனக்கு பெண் கொடுக்க மறுத்தட்டல்ல உன் பெண்கள் 4 பேரும் பெண்கள் 4 பேரும் நீ பிராமண குலம். ஆனா ஒரு சத்திரியனை தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணாலும் அவ தாலி அறுத்துடணும், இவளை கற்றவன் மறுமணம் தான் செஞ்சு பழைக்கணும் அப்படின்னு சுக்கராச்சாரியாரு சாபம் கொடுத்துட்டாரு. அதனாலதான் இந்த 4 பெண்களும் வேட்ட நாய் மட்டும் வீடு வந்த உடனே மற்ற அடையாளம் எல்லாம் அழியாம இருந்தோம் செத்துட்டாங்க. யாரு? சுக்கராச்சாரியார் கொடுத்த சாபத்தினால. இவங்க 4 பேரு ஏன் அடையாளம் வச்சுட்டு போனாங்க? 5 பேரும் ஒருவேளை எதிர்க்கையில நாம செத்துட்டோம். வன்னியன் மனைவியா அந்நியன் பார்க்க கூடாது. அந்நியனுடைய மனைவியா அந்நியன் பார்க்க கூடாது. நீ நான் செத்துட்டேன்னு தெரிஞ்சா இதவி காலத்துல தான் 4 பேர் ஊர்ல 4 மாதிரி தப்பா பேசுவாங்க. அதனால உடனே நீங்களும் அக்னி பிரவேசம் ஆயிரணும், உடனே செத்துருங்க அப்படின்னு அடையாளம் வச்சுட்டு போனாங்க. அதனால இந்த 4 பெண்களும் செத்துட்டாங்க. ஆனா இப்ப போய் சமுத்திரத்துல பாளையம் தரிச்சு 5 வன்னிய ராஜாக்களும் படையோட தங்கி இருக்காங்க. அப்போ காளிகாதேவி என்ன சொன்னா, நீ நான் கொடுத்த மந்திரக்கல்ல போட்டா முன்வற்றி பின் சுரக்கும், சமுத்திரம் முன்வற்றி பின் சுரக்கும், வந்து சேருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனால. காளிகாதேவி மோர்காரியா போயிருக்கா. இப்ப ரத்னாபுரிக்குள்ள மோர்காரியா போயிருக்கா. மோர்காரியா போய மோர் தயிர் எல்லாம் அந்த ரத்னாபுரி வீதியில எல்லாம் நிரப்பிட்டு போயிட்டு இருக்கிறா. எல்லாமே நிரப்பிட்டு போயிட்டு. இதுக்கு மேல அசுர படைங்க என்ன பண்ணுவாங்களா பாக்கலாம். மோரி மகனையோ அம்மம்மா மோரி மகனையோ
தயிரே மகனே ஒரு ஆச்சரியம். அந்த சாம்பல்ல மோர் வாங்குறீங்களா சொன்னா நாரதான் எங்க சேனல்காரே மோர் வாங்குறீங்களா இப்ப என்ன மோர் காரி வந்திருக்கான் மோர் காரி குடிச்சு தூக்கி போட்டு வாக்கலாம் காலோடு வாங்க கமலாச்சி பொம்பளை மோர் ஊத்திட்டு வர்றாங்க. நம்முடைய நாட்டிலே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் அவளை பார்த்தா எவ்வளவுதான் ஒரு அழகு மங்கை. காமலாபுரம் தப்பட்டையாட்டிருப்பா இப்படி சொல்லிட்டு இருக்கிற காமலாபுரம் தப்பட்டையாட்டம் அடிக்கடிக்கு கிளியாது இல்ல. காமலாபுரம் தப்பட்டைக்கு அவ்வளவு பவரு. அந்த மாதிரி இவளை போட்டு தோலுக்கு அவ்வளவு வலுவு. அந்த மாதிரியே இருக்கும்ல இவளுக்கு மகனே. அப்பா இவளை பார்ப்பதற்கு இவ்வளவுதான் ஒரு அழகு பொருந்திய மங்கையாக இருக்கிறான். ஒரு விண்ணப்பம். மணி 5:00. 5:30 மணிக்கு ஓத்தா வெறும் ஓத்த விளக்கு போயிட மாட்டோம். எங்களுக்கு கிடையாது. அப்பா மகனே உனக்கு வயசாகி போச்சு. இனிமே அந்த ஆசையெல்லாம் விட்டுரு. இனிமே நான் அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். இல்ல புளுத்துவ மாத்தி 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 பண்ணிக்கிறேன். அந்த மோர் காரிய எல்லாமே வா எங்களுக்கு பெத்த அதாவது பெத்த தாயும் கிடையாது. முதல்ல நான் பார்த்தேன். அப்புறம் நீங்க குடிங்கடா நல்ல சூடு தண்ணியும் என்னமோ சொன்னேன். மேல மேல மாட்டுது மேல ஆட்டுது கீழே மாட்டுதுடா. உள்ள நீங்க 4 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோர் 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 தயிர் தயிர் தயிர். இவளை விடக்கூடாது. கட்டி அணைந்து காமத்தை தீர்க்க வேண்டும். ஒரு மோர்காரிடா ஏன்டா இப்படி என்ன பாடா படுத்துறீங்க? மோர்காரியா இருந்தா என்ன? அப்படி பாத்துட்டு Hey!